வணக்கம் 7 வின்ஸ்டார் டெக்னாலஜி. இப்போ பார்க்குற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா ரெட்மி 5Xல் சார்ஜிங் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இது நம்ம சால்வ் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ நம்ம யூஎஸ்பி கனெக்ட் பண்ணி, அதாவது ஆம்பியர் ரீட் பண்ணக்கூடிய கான்செப்ட் தான் இது. இதை வச்சு நம்ம வந்து ப்ராப்பராக சார்ஜ் ஏறுதா இல்லையான்னு சொல்லி நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு சார்ஜிங் கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னு சொன்னால் லைன் எங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம சர்க்யூட்டில் பார்க்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்து சார்ஜர் டைப் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ சி டைப் சார்ஜர் அப்படின்னா அது ஸ்டிப் ஜஸ்ட் அந்த சார்ஜ் சிசி போர்டு தனியாக கிடைக்கும், கனெக்டர் தனியாக கிடைக்கும். கனெக்டரை ஃபிட் பண்ணியும் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அவுட்புட் வோல்ட் கிடைக்கல அப்படின்னா நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டிப் வழியாக மதர் போர்டில் போய் சேரணும், மெயின் போர்டில் போய் கனெக்ட் ஆகணும். இதுக்கப்புறம் தான் அவுட்புட் லைன் கிடைக்கணும். அப்போ இங்கேருந்து வரக்கூடிய லைன் வந்து ஸ்டிப் கனெக்டர் வழியாக வந்துருச்சு, ஸ்டிப் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இன்புட்டும் வந்துருச்சு ஆனால் உள்ள ப்ளஸ் பேட்டரி பாயிண்ட் அவுட்புட்டை தான் செக் பண்ணி பார்க்கும்போது அவுட்புட் எதுவுமே ரியாக்ஷன் இதில் காமிக்கல. இப்போ அதை நம்ம வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படி தான் இதில் பார்க்க போகிறோம். அப்போ இது வரைக்கும் இந்த ஸ்டிப் வழியாக நம்மளுக்கு வந்து அந்த வோல்டேஜ் ஆனது வந்துருச்சு. அதில் வி பஸ்ன்னு சொல்லி போட்டிருப்பாங்க வோல்டேஜ் இன்புட் லைனு. இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் டெஸ்டிங் பாயிண்ட் இருக்கும், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். அப்போ சார்ஜரை கனெக்ட் பண்ணால் அந்த வி பஸ் பாயிண்ட்டில் அவுட்புட் வோல்ட் கிடைக்கணும். இப்போ நம்ம சார்ஜரை கனெக்ட் பண்ணி பார்ப்போம். கனெக்ட் பண்ணும்போது இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பியர் ரீடிங் காட்டும். அதில் சரியாக இருந்துச்சுன்னா ப்ராப்பராக சார்ஜ் ஏறுச்சுன்னா காட்டும், இல்லைனா கண்டிப்பாக ஆம்பியர் ரீடிங் எதுவுமே காட்டாது. அது லீக்கேஜ் எதாக இருந்தால் ஆம்பியர் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கணும். அப்போ அதை பற்றி தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இதில் கனெக்ட் பண்ணோன்னா ரீடிங் ஏதாவது காட்டுதான்னு பாருங்கள். எந்த ரீடிங்குமே காட்டுது. அதாவது ஒவ்வொரு தகுந்த மாதிரி மொத்தம் 6 டைப் நம்ம யூஎஸ்பி லைன் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் கனெக்ட் பண்ணிட்டேன், ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. அப்போ நம்ம இன்புட் வருதான்னு செக் பண்ணி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். வோல்டேஜ் வந்து ஸ்டிப் வழியாக இன்புட் ஆகிடுச்சு. ஆனால் இருந்தாலும் ரியாக்ஷன் ஒன்றுமே இல்லை இதில். இப்போ இதை சரி பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன விஷயம் பண்ண போகிறோம், எந்த மெத்தடை யூஸ் பண்ண போகிறோம் அப்படி தான் நான் அதை பற்றி விஷயங்கள் முழுமையாக சொல்ல போகிறேன். நான் வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு புரியும். இந்த பேஸை வச்சு நீங்கள் எல்லா மாடலுக்கும் சார்ஜிங் கம்ப்ளைண்ட்டை கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். இதில் வேல்யூ வோல்டேஜ் ஆம்பியர் ரீட் பண்ணுறது விஷயத்தை நெக்ஸ்ட் நம்ம கிளாஸில் பார்க்கும்போது இன்னும் தெளிவாக சொல்லித்தரோம் உங்களுக்கு. இப்போ நான் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறதில் பாருங்கள். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவிபின்னு சொல்லி ஒரு சர்க்யூட் இருக்கும், ஓவர் வோல்ட் ப்ரொடக்ஷன் சொல்லி ஒரு சின்ன ஐசி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஐசி தான் பெரும்பாலும் ப்ராப்ளம் ஆகும். அந்த இடத்துல அந்த ஐசி இல்லை, டேமேஜ் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல ஐசி இல்லாமல் இருக்குது. இப்போ இதை நம்ம சரி பண்ண போகிறோம். இப்போ அந்த ஐசி இல்லை, அது ஐசியோட கான்செப்ட் என்ன, எப்படி ஒர்க் ஆகும், அதில் எத்தனை பின் இருக்கும், இதை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ வி பஸ்ன்ற லைன் வந்து பார்த்திங்கன்னா உள்ள இன்புட் ஆர் லைன் எது, எந்த காலில் இன்புட் ஆகும், எந்த காலில் அவுட்புட் ஆகும், ஐசியோட அந்த பின்னில் சொல்கிறேன். அந்த கால்ன்றது பின்னை சொல்கிறேன் நான். மொத்தம் 9 பின்னு வரக்கூடிய ஐசி இது. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பேட்டரி கனெக்டரில் வருதுன்னு சொன்னால் பேட்டரியோட தெர்ம் லைன் எது, பேட்டரியோட ஐடி பின் எது, ப்ளஸ் டிபி டிஎம் இது லைனை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறேன். அப்போ பேட்டரி பாயிண்டில் அவுட்புட் ஆகும்போது எந்த மாதிரி அவுட்புட் ஆகும், பேட்டரியில் இந்த மாதிரி விஷயங்கள் வெளியே அவுட்புட் ஆகும். அந்த பேட்டரியிலேருந்து வரக்கூடிய அவுட்புட் லைனும் ப்ளஸ் சார்ஜர்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் எப்படி வரும், இதை பற்றி தெரியும்னா சர்க்யூட்டை முழுமையாக தெரிஞ்சிருக்கணும். அதில் பேசிக் ஐடியா தெரிஞ்சால் தான் பண்ண முடியும். இது மாதிரி ஒவ்வொரு ஃபோனுக்கும் பேட்டரி பாயிண்டில் வரக்கூடிய சர்க்யூட்டோட நேம் என்ன, அதோட வோல்டேஜ் என்ன, அதோட வேல்யூ என்னன்னு நம்ம முழுமையாக தெரிஞ்சால் தான் நீங்கள் ப்ராப்பராக எல்லா ஃபால்ட்டுமே, இந்த மாடல் கிடையாது எந்த மாடலாக இருந்தாலும் சர்வீஸ் பண்ணுறதுக்கு பேசிக்கான அந்த ட்ரிக்ஸை நம்ம முழுமையாக தெரிஞ்சிருக்கணும்னு சொல்ல வரேன். இப்போ இதில் பாருங்கள், அந்த இடத்துல ஐசி இல்லை. இப்போ இதான் ஐசின்னு எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக முழுமையாக நான் சர்க்யூட்டை ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு இந்த விஷயத்தை காட்டவே போகிறேன். அப்போ சர்க்யூட்டில் எப்படி நம்ம முறைப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் பாருங்கள். அப்போ இங்கே கொடுக்குற விஷயங்களை வந்து இன்புட் சார்ஜர் லைன் வழியாக கனெக்டர் வழியாக வரணும் வோல்டேஜ். அது வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அந்த எந்த பின்னில் வருது, எந்த ஸ்டெப்பில் எத்தனாவது பின்னில் அந்த லைன் வோல்டேஜ் வருது, அந்த லைன் அதாவது நெக்ஸ்ட்டு வரக்கூடிய லைன் என்னென்ன லைன்லாம் கனெக்டரில் வரும் அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். இப்போ டிபி டிஎம் இன்புட்டு இந்த மாதிரி சிக்னல் லைன் எதுன்னு என்னென்னு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்ல வரேன். இப்போ அந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஸ்டிப்பில் இதில் போர்டில் கனெக்ட் ஆகும்போது எத்தனாவது பின்னில் அது கனெக்ட் ஆகும், எங்கே அந்த அவுட்புட் வோல்டேஜ் வரும், அப்போ டிபி டிஎம் எந்த லைன் அவுட்புட் ஆகும், இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எந்த லைனுக்கு போகும், எந்த ஐசிக்கு போகும், அது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து அந்த வி பஸ் லைன் வந்து இன்புட் ஆகிற செக்ஷன் எது. இப்போ இதை நான் சொல்கிறேன், இன்புட் ஆகிற கான்செப்ட் வந்து ஓவிபின்னு சொல்லி ஒரு ஐசி இருக்கும், ஓவர் வோல்ட் ப்ரொடக்ஷன் சொல்லி. அந்த ஐசிக்குள்ளே வந்துட்டு தான் அவுட்புட் ஆகும். அதாவது ரெட்மி 5Xல் இந்த மாதிரி சர்க்யூட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு மாடலுக்கும் அந்த பேசிக் அந்த ட்ரிக்ஸ் ஐசி என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். எத்தனை பின் இருக்கும், இப்போ இதில் 9 பின் இருக்குன்னா இதோட கால் டீட்டெயில் என்னென்னு தெரிஞ்சிருக்கும்னு சொல்லுவேன். இப்போ நார்மல் ஐசிக்கும் பால் ஐசிக்கும் என்ன வித்தியாசம், எப்படி அதோட பின் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறது. இப்போ பால் ஐசின்னு சொன்னால் A1 A2ன்னு சொல்லி நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. 1 2 3 நம்பர்ஸ் போட்டிருக்க மாட்டாங்க. A1 A2 A3 B1 B2 B3 இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம இப்போ நான் பார்ப்போம், சர்க்யூட்டில் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அந்த டயக்ராம் எடுத்துட்டேன்.
அதில் ஓபிபின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த சர்க்யூட் அதாவது சார்ஜிங் வரக்கூடிய அந்த ஐசிக்கு மட்டும் அந்த லைன் டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த சர்க்யூட்டை முழுமையாக நம்ம எடுத்துக்கிட்டு அதோட கால் டீட்டெயில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் எது ஃபஸ்ட்டு கால் செகண்ட் கால் தெரிஞ்சுக்கிட்டு எது இன்புட் அவுட்புட் நம்ம தெரிஞ்சிருக்கணும். இதில் பாருங்கள், வி பஸ்ன்ற விஷயம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜூம் பண்ணி காட்டுறேன். இதில் வி பஸ் இன்னு வி பஸ் அவுட்டுன்னு சொல்லி 2 விஷயம் இருக்குது. இப்போ நம்ம கொடுக்குற சப்ளை ஆனது உள்ள இன்புட் ஆகுது, அதுக்கப்புறம் அவுட்புட் லைன் கிடைக்குது உங்களுக்கு. அதுக்கு இடையில வந்து கெப்பாசிட்டி போட்டு கிரவுண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம இன் அவுட் விஷயத்தை முதல் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் என்னென்ன பின் கிரவுண்ட் ஆகிருக்கு, எதெல்லாம் இது வேலை செய்து, என்னென்ன ஸ்பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன் அவுட்டு இடையில ஃபில்டர் கான்செப்ட் தான் இதில் நடக்குது உங்களுக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜோ லீக்கேஜோ ஷார்ட் நடந்தால் ஏதோ ப்ராப்ளம் ஆகுதுன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு இதான் அடிவாகும். அப்போ இந்த செக்ஷனில் இதான் ஃபால்ட் ஆகிருக்கு. அதேமாதிரி அந்த ஐசி கிடைச்சா வேறு ஃபோனில் எடுத்து போடலாம். இப்போ இந்த ஃபோனில் இல்லை, ஐசி கிடைக்கல எனக்கு. இப்போ நம்ம இந்த ஐசி இல்லாமல் கூட நம்ம ஜம்பர் அடித்து ரெடி பண்ணலாம். இப்போ அதை தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த லைன்லேருந்து இன் அவுட் ஆகுது, அதாவது கெப்பாசிட்டி போட்டு C2311 ஒன்று கொடுத்துருக்காங்க, அப்புறம் C2312ன்னு சொல்லி கெப்பாசிட்டி நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த கால் டீட்டெயில் வந்து இந்த நம்பர் எங்கே இருக்குதுன்னு சொல்லி நம்ம அந்த பிசிபி லேஅவுட்டில் பார்த்தாலே தெரிஞ்சிடும். இந்த பாருங்கள், பேட்டரி கனெக்டர் பாயிண்ட் இது, பேட்டரியோட ஐடி சொன்னேன், பேட்டரி ஐடி பேட் டெர்மு சொன்னேன், பேட்டரியோட கான்செப்ட் லைன் டெஸ்டிங் பாயிண்ட் இது சார்ஜிங் கனெக்டர் இன்புட்டார் லைனு. இதுலேருந்து நம்ம வந்து வி பஸ் லைன் கனெக்ட் ஆகி அந்த U2303 தான் ஐசி. அதில் வரக்கூடிய கெப்பாசிட்டி 2 கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2311 சொன்னேன், 2312 சொன்னேன். இந்த 2 கெப்பாசிட்டி தான் இன் அவுட். 2311 இன்புட்டு, 2312 வந்து அவுட்புட் லைன். இது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஓகே, இங்கேருந்து இன் ஆகி அவுட்புட் ஆகுது. அப்போ இடையில அது ஃபில்டர் பண்ணுற கான்செப்ட்டு, அதுக்காக தான் ஓவர் ஓல்டு ப்ரொடக்ஷன் சொல்லி இந்த ஐசியை வச்சுருக்காங்க. இப்போ இந்த ஐசி இல்லாமல் கூட நம்ம ஜம்ப் அடிக்கலாம். அதாவது ஏதாவது ஹை வோல்டேஜ் வந்துச்சுன்னா மறுபடியும் அந்த ஐசி இல்லாதனால நெக்ஸ்ட் லெவல் ஐசி எதுவோ அது ஃபால்ட்டாக வாய்ப்பு இருக்கும், ஸ்பேர் ஃபால்ட்டாக வாய்ப்பு இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்கு தான் இந்த கான்செப்டை நான் வந்து ஜம்பர் பண்ணி காமிக்க போகிறேன். இது எப்படி பண்ணணும் தான் உங்களுக்கு புரியும்னு நினைக்க நான் சொல்கிற கான்செப்ட்டு. அப்போ எந்த செக்ஷனாலும் சர்க்யூட்டை முறைப்படி ப்ராப்பராக எடுத்து செக் பண்ணி பார்த்து அதோட பின் டீட்டெயில் எப்படி கண்டுபிடிக்கணும், எப்படி இன் அவுட்டு தெரிஞ்சுக்கிட்டோம், இதை பற்றி விஷயங்கள் முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவேன். இந்த மாதிரி விஷயங்கள் தான் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன் உங்களுக்கு. பொதுவான விஷயங்கள் தெரிஞ்சால் 1 by 1 நீங்கள் செக்ஷனாக தனித்தனியாக பார்த்தீங்கனாலே முழுமையாக எல்லா ஃபால்ட்டையும் ரெடி பண்ண முடியும்னு சொல்லுவேன் நான். இப்போ இதான் 9 பின் கான்செப்ட் ஐசி. இப்போ அதில் வந்து A1 A2 எதுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். இதான் இன்புட் கெப்பாசிட்டி, இது அவுட்புட் கெப்பாசிட்டி. அப்போ இங்கேருந்து இன் ஆகி அவுட்புட் ஆகணும். இப்போ இங்கே வி பஸ் லைன் வந்து இங்கே இந்த கெப்பாசிட்டிக்கு வந்துட்டு அதன் மூலமாக தான் அடுத்து ஃபில்டர் பண்ணி அடுத்து நெக்ஸ்ட்டு அவுட்புட் கெப்பாசிட்டி போயிட்டு அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் எங்கே போகும், சார்ஜிங் சர்க்யூட் ஐசிக்கே போகும். அப்போ இதை பார்த்து நம்ம சார்ஜிங் ஐசின்னு சொல்லிடக்கூடாதுன்னு சொல்ல வரேன். அப்போ இது மாதிரி ஒவ்வொரு செக்ஷனையும் தெளிவாக புரிஞ்சு பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதை என்ன செய்ய போகிறேன்னா ஜம்பர் பண்ண போகிறேன். இன் அவுட்டு சார் ஃபில்டர் பண்ணுற கான்செப்ட்னால நான் இதில் ஜம்பர் அடிக்க போகிறேன். இதே நம்ம ஆம்பிளிஃபை பண்ணுறதோ இல்லை வோல்டேஜ் எடுத்து எக்ஸ்ட்ரா டவுன் பண்ணி கொடுக்க போகிற கான்செப்ட் இருந்தால், ரெகுலேட் பண்ணி தரக்கூடிய கான்செப்ட் இருந்தால் கண்டிப்பாக ஜம்பர் அடிக்கக்கூடாது. அதுக்குரிய சர்க்யூட் என்ன ஐசியோ அதை நம்ம ஃபிட் பண்ணணும். இப்போ ஜம்பர் காயில் வச்சு நம்ம வந்து எடுத்து பண்ணும்போது கோட்டிங் எடுத்து பண்ணணும் சார். இப்போ கோட்டிங் நான் வந்து கட் பண்ணலை, இதில் ஜஸ்ட் அதிலே வயரில் வச்சு நம்ம கோட்டிங் எடுக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஸ்பேரில் ஃபிட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ இந்த ஜஸ்ட் இதில் பண்ணாலே போதும், இதிலே கண்டிப்பாக ரெடி ஆயிரும். இதே மாதிரி இந்த விஷயங்கள் நம்ம எப்படி சார் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம ஜம்பர்ன்ற விஷயம் நான் வேறு எதை வச்சு பண்ணுறது கான்செப்ட் இல்லை சார், நம்மளே ஓனாக ட்ரை பண்ணும்போது தான் அந்த ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லுவேன். அப்போ வந்து தெளிவான சர்க்யூட் தெரிஞ்சுக்கணும், பேசிக்ஸ் டயக்ராம் தெரிஞ்சால் தான் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண முடியும். அப்டேட் நம்மளே பண்ணலாம். இது இல்லைனா கூட சொல்யூஷன் இந்த மாதிரி செய்ய முடியும்னு சொல்கிற ஒரு கான்செப்ட் நம்ம தெரிஞ்சால் தான் நீங்கள் பண்ண முடியும்னு சொல்ல வரேன். அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் செஞ்சிடக்கூடாது சார். இதை பார்த்து சார் அப்போ எல்லா லைனுக்கும் இன் அவுட் அடிச்சிடுவோம் சார் அப்படின்னு சொல்லி பண்ணிடாதீங்க. அப்போ அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அந்த கான்செப்ட் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன். அதோட செக்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும், அது எப்படி வேலை செய்து, எத்தனை பின் இருக்கும் ஐசியில், ஒவ்வொரு ஐசிக்குமே வித்தியாசம் இருக்கும். அதை முழுமையாக தெரிஞ்சுட்டு தான் நம்ம வந்து அடுத்து ஜம்பர் அடிக்கிறதா இல்லை ஐசியை ஃபிட் பண்ணுறதா. அதனால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு ஜஸ்ட்டு உடனே எல்லாத்துக்குமே நம்ம ஐசி ஜம்பர் அடிச்சிடுவோம் இன் அவுட் மட்டும் சர்க்யூட்டை பார்த்து அப்படின்னு சொல்லி தயவுசெய்து செஞ்சிடாதீங்க. இது பண்ணதுக்கப்புறமும் ஷார்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும்னு சொல்கிறேன். இப்போ ஜம்பர் அடிச்சிட்டேன் பாருங்கள். இப்போ அடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து சார்ஜர் கனெக்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, ரீடிங் எப்படி எடுத்துக்குதா இல்லையான்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ எந்த விஷயம்னாலும் புரிஞ்சு பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சர்வீஸை பொறுத்தவரை எலக்ட்ரானிக்ஸ்ன்றது நம்ம ரெகுலராக என்ன தேடுறோமோ அதுக்கு பதில் கண்டிப்பாக கிடச்சிட்டே இருக்கும். இதில் பாருங்கள், இப்போ யூஎஸ்பி லைன் அது கனெக்ட் பண்ணிவிட்டேன், சார்ஜர் லைன் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ போர்டில் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன், சார்ஜர் கனெக்டரில் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஆம்பியர் ரீடிங் எடுக்குதா இல்லைன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த பாருங்கள்,
0.2 1 ஆம்பு கிட்ட எடுத்துருச்சு. இப்போ ப்ராப்பராக கரெக்டாக அந்த ஆம்பியர் எடுத்துக்கிடுச்சு, சப்ளை உள்ளே போயிடுச்சு. கண்டிப்பாக ஆப்போசிட் அதில் வோல்டேஜ் கொடுத்தனால தான் இந்த மாதிரி வருது. இந்த கொடுக்குற சப்ளை ஜம்பர் ஆனது அங்கே ஆப்போசிட் கொடுத்துருச்சு, சார்ஜிங் ஏசி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு இண்டிகேஷன் கார்டு தான் நம்ம பார்ப்போம். அப்போ டிஸ்பிளேயில் இண்டிகேஷன் வருதான்னு சொல்லி நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். அப்போ எந்த விஷயமா இருந்தாலும் தெளிவாக நீங்கள் ப்ராப்பராக செஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், சர்க்யூட்டை முறைப்படி தெரிஞ்சிட்டிங்கன்னா மட்டும்தான் அடுத்தடுத்த விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்ல வரேன். அதேமாதிரி பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். பாருங்கள், சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.